கம்பிகள் இணைந்து வழங்குவோர் நம்பர் ஒன் டிஎம்டி கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள், பவானி ஆல்மா ஈமு ஃபார்ம்ஸ், பவர் டிடர்ஜென்ட் சோப், வெண்மையின் புது மந்திரம், சிபி வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள் அணியும் போதெல்லாம் உற்சாகம். வசந்த் அண்ட் கோ நியூ இயர் சேல், அன்னை பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஸ்மார்ட் ஹோம்ஸ், சாதனையாளர்களுக்கு உதயம் பனியன்கள், வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், மகாராஜா தீம் பார்க், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நியூ இயர் மெகா ஆஃபர். இந்த புத்தாண்டில் ஒரு நல்ல தீர்மானம். வெற்றிக்குரியவர்களுக்கு எவரிடே வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். திண்டுக்கல் ஜீவன் ஈமு கேர். கனவுகள் மெய்ப்பட ராம்ராஜ் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள். அடிப்படைக்கு மாறுவோம். ஆல் டேஸ் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். டுடேஸ் மாயா மாசா. வணக்கம் நேயர்களே. தேர்தல் தேதி மாற்றம், பள்ளிப்பாளைய பரிதாபம், பத்திரிகை அலுவலகத்தில் புகுந்து சோதனை, புயல் சேதங்களை பார்வையிட தொடங்கிவிட்ட மத்திய குழு என செய்திகள் இன்று பல்வேறு பரிமாணங்களை காட்ட தொடங்கிவிட்டது. இவற்றை பற்றிய செய்திகளோடு இன்னும் பல வித்தியாச வினோத செய்திகளையும் ஏந்தி வருகிறது இன்றைய 10 மணி செய்திகள். தலைப்புச் செய்திகள் முதலில். காவிரி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட இன்னும் 6 பேரின் கதி என்ன? தொடர்கிறது தேடும் பணி. 11 வயது சிறுமியின் உடல் மீட்பு. பரிதாப காட்சிகள். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு ஒத்திவைப்பு. மாயாவதி மற்றும் யானை சின்ன சிலைகளை சாக்குகளால் மூடி தேர்தல் ஆணையம் அதிரடி. நக்கீரன் அலுவலகத்திற்குள் புகுந்து போலீஸ் சோதனை. பத்திரிகை ஆசிரியர் கோபால் வீட்டிலும் காக்கி சட்டைகள் நுழைந்து தேடியதால் பரபரப்பு. வயல்வெளிக்குள் ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக மோதிக்கொண்ட யானைகள். சண்டையை தடுத்து காட்டிற்குள் விரட்டிய கிராம மக்கள். மகிழ்ச்சியான தருணங்கள். மறு வினாடியில் மரணத்திற்கு இழுத்துச் சென்றால் அதைவிட வேறு என்ன சோகம் இருக்க முடியும்? நாமக்கல் மாவட்டம் வெண்டிப்பாளையம் தடுப்பணையில் முன் அறிவிப்பு இன்றி திடீரென தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் காவிரி ஆற்று பகுதியில் இருந்த 6 பெண்கள் உட்பட 8 பேர் இழுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு சாஸ்திரி நகரைச் சேர்ந்த காலின் ஸ்மித், டெப்டா தம்பதிகள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வீட்டிற்குள் வந்திருந்த நண்பரின் குடும்பத்தினருடன் இன்று காலை வெண்டிப்பாளையம் நீர்மின் திட்ட தடுப்பணையை பார்வையிட சென்றுள்ளனர். அங்குள்ள காவிரி ஆற்றில் தண்ணீர் குறைவாக இருந்ததால் கிழக்கு கரைப்பாக்கம் சென்ற அவர்கள் குளித்த பின்னர் ஆற்று மணலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தடுப்பணை திறக்கப்பட்டதால் காட்டாற்று போல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் 8 பேரும் அடித்துச் செல்லப்பட்டனர். எனினும் டெப்ரோ மட்டும் நீந்தி கரை சேர்ந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஈரோடு, திருச்செங்கோடு பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு படையினர் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதில் 10 வயது சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. துபாயில இருந்து ஒரு 9 பேர் வந்திருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்காரங்க 4 பேரு. இந்த 4 பேத்துல வந்து 3 பேர், ஒரு அம்மாவும் ஒரு குழந்தை இறந்துட்டாங்க. ஜிஹெச் கொண்டு போய் ஒரு குழந்தை இருக்காங்க. இன்னும் ஒரு 3 லேடிஸ், ஒரு 3 ஜென்ட்ஸ் மிஸ் ஆயிட்டாங்க. பட் ஆனா இதை பத்தி அந்த பிடபிள்யூ மின்சாரத்துறையில போய் நாங்க கேட்கும்போது தண்ணியை எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம திறந்து விட்டுருக்காங்க. இதை பத்தி கேட்கறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. நாங்க இது சம்பந்தமா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மேட்டூர்ல கேட்டா, மேட்டூர்ல கேட்டதுக்கு தஞ்சாவூர் சிஏ கேட்க சொல்லிட்டாங்க. தஞ்சாவூர் சிஏ கேட்டோம்னா அவர் இதை பத்தி நாங்க பேச முடியாது, நீங்க அந்த லோக்கல்ல உள்ள மினிஸ்டர் பேசுங்க அப்படின்னாங்க. திடீர்னு தண்ணி திறந்து விட்டா மக்கள் எப்படி முன்ன அறிவிக்கலாமா, எப்படி இது பண்ண முடியும்? இப்ப பாருங்க தண்ணி பின்னாடி தேங்கி இருக்குது, இங்க பாருங்க வத்தி இருக்குது. திடீர்னு அறிவிப்பு விட்டா மக்களை குளிக்கதான் செய்வாங்க. இதுல மக்களை 9 ஊருக்கு யாருங்க சார் காப்பாத்துவா? ஈபிக்காரன் என்னங்க சார் பண்றாங்க? ஆற்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட 6 பேரையும் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரெஞ்சு நாட்டின் பால்கனி என்று ஜவஹர்லால் நேருவால் பாராட்டப்பட்ட அழகான புதுச்சேரியை தானே புயல் உருக்குலைத்து விட்டது. புதுச்சேரியில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு சேத விவரங்கள் பற்றி அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கேட்டறிந்தனர். அண்மையில் வீசிய தானே புயலால் தமிழகத்தில் கடலூர், விழுப்புரம், நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுவையிலும் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளும் மீனவர்களும் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து நிற்பதுடன் மின்சாரம், குடிநீர் இணைப்புகள் சீர் செய்யப்படாததால் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்த சேத விவரங்களை பார்வையிட்டு நிவாரண உதவி பற்றி பரிந்துரைப்பதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலாளர் லோகேஷ் ஜா தலைமையில் 9 உறுப்பினர் மத்திய குழு ஒன்று நேற்று சென்னை வந்தது. இவர்கள் இன்று காலை புதுச்சேரி சென்று தலைமைச் செயலாளர் சத்தியவதி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி சட்டமன்ற வளாகம், பாரதி பூங்கா, அரசு தாவரவியல் பூங்கா, வம்பாக்கீரப்பாளையம், தேங்காய் திட்டு மற்றும் துறைமுகம், லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழுவின் தலைவர் லோகேஷ் ஜா, புயலால் புதுவையில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றார். Now we are going around looking at various damages which have taken place in Pondicherry territory. So memorandum has been submitted by government of Pondicherry. Now we will examine it. இதனைத் தொடர்ந்து கடலூர், விழுப்புரம், நாகை மாவட்டங்களில் ஏற்பட்ட சேத விவரங்களை மத்திய குழுவினர் நாளை முதல் ஆய்வு செய்ய உள்ளனர். அதன்பின் சென்னை வந்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை நடத்தவிருக்கும் இவர்கள் டெல்லி திரும்பியதும் தங்களது அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளனர். நக்கீரன் பத்திரிகை அலுவலகத்தின் மீது கடும் தாக்குதலில் அதிமுகவினர் ஈடுபட்ட சூழலில் அப்பத்திரிகை அலுவலகம் மற்றும் நக்கீரன் ஆசிரியர் கோபால் வீடுகளில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். நக்கீரன் பத்திரிகையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பாக வெளியான செய்திக்கு ஆட்சேபம் தெரிவித்து அப்பத்திரிகையின் அலுவலகத்தை அடித்து நொறுக்கினர் அதிமுக தொண்டர்கள். இந்த சூழலில் திடீரென நக்கீரன் அலுவலகத்திலும் அப்பத்திரிகை ஆசிரியர் கோபாலின் வீட்டிலும் பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய வந்திருப்பதாக கூறி காவல்துறையினர் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். எந்த வழக்கிற்காக கைது செய்ய வந்திருக்கிறோம் என்பது குறித்து எந்தவொரு பதிலையும் அளிக்க போலீசார் மறுத்துவிட்டதாக நக்கீரன் கோபாலின் வழக்கறிஞர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நக்கீரன் பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் இணை ஆசிரியர் மீது